அனைவருக்கும் டிஎன்பிசி ஏஎஸ்சி கிரேட் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கேசஸ் பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். டிஎன்பிசியில் அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நடந்த வழக்குகள் எதெல்லாம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனாக கொடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொன்றா இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏகே கோபாலன். ஓகேங்களா? ஏகே கோபாலன் வழக்கு. ஓகேங்களா? வழக்கின் பெயர் வந்து ஏகே கோபாலன். யாருக்கு அகேன்ஸ்டாக போட்டிருப்பாங்கன்னா மதராஸ் மாகாணத்துக்கு அகேன்ஸ்டாக இந்த இது நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ மதராஸ் மாகாணம் வர்சஸ் ஏகே கோபாலன். இயர் எப்போ பார்த்தீங்கன்னா 1950. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா, உயர்நீதிமன்றம் சரத்து 21 படி சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கு எதிராக அல்லாமல் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக மட்டுமே பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒருத்தரை கைது பண்ணா சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கு எதிராக அல்லாமல் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 21. ஓகேங்களா? சுதந்திரம், தனி பாதுகாப்பு இருக்கும். அதுல தடுப்பு காவலில் சட்டப்படியான முறைகளை மட்டுமே பார்க்க வேண்டும், இயற்கை நீதியை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை சொல்லியிருப்பாங்க. இதுல ஏகே கோபாலன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டது சரி என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவரு கைது பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வழக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் வழக்கு. ஓகேங்களா? ஸோ இது வர்சஸ் இந்திய அரசுக்கு எதிராக நடந்திருக்கும். எப்போன்னா 1951 அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3 திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க, சங்கரி பிரசாத் வழக்குல. ஸோ இது ரொம்ப முக்கியமான வழக்கு. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளை திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்துல செண்பகம் துரைராஜன் வழக்கு. ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வழக்குங்க. எதுக்கு அகேன்ஸ்டானா மதராஸ் மாகாணம். ஓகேங்களா? அதுக்கு அகேன்ஸ்டா தான் போட்டிருப்பாங்க. 1951. ஸோ இந்த வழக்குல இந்த வழக்கு எதுக்காக நடந்ததுன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்ட வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு கொள்கை சுதந்திர இந்திய குடியரசில் செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் சாதிவாரி இடஒதுக்கீட்டிற்கு சட்ட ஏற்பினை வழங்க இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. இதன்படிதான் ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டிற்கும் இடையே முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைகளே மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா இது. ஸோ டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸே மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இந்த வழக்கு தான் ஜவஹர்லால் நேரு, காமராஜர் எல்லாமே பேசியிருப்பாங்க. என்னன்னா, காமராஜர் வந்து ஒரு கொயட் சொல்லியிருப்பாரு, அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்காக அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? சட்டத்துக்காக மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் அடுத்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சிங் வழக்கு. எதுக்கு எதிரானா மதராஸ் மாநிலம். ஓகேங்களா? அது 2 பேருக்கும் நடந்திருக்கும். எப்போனா 1965 அடிப்படை உரிமைகள் உட்பட இந்திய அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியும் சரத்து 368 கீழ் திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் உட்பட எதனாலுமே 368 வச்சு நம்ம பாராளுமன்றத்துல திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஜான் சிங் வழக்கு. எப்போனா 1965. இதுக்கப்புறம் கோலக்நாத் வழக்கு நடக்குங்க. இது கொஞ்சம் பிரசித்தி பெற்ற வழக்கு. யாருக்கு அகேன்ஸ்டானா பஞ்சாப் மாநிலம். ஓகேங்களா? பஞ்சாப் அகேன்ஸ்டா நடந்தவங்க. எப்போனா 1967 கோலக்நாத் வழக்கு. முந்தைய தீர்ப்புகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை 2 வழக்கு திருத்தி அமைச்சுக்கலாம், பாராளுமன்றத்தால திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அதை வந்து இது தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3ஆம் பகுதியை திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலக்நாத் வழக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்துறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கேசவந்த பாரதி வழக்கு கேரளாவுக்கு அகேன்ஸ்டாக நடந்திருக்கும். ரொம்ப ஃபேமஸான வழக்கு 1973 நடந்திருக்கும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் பிரியாம்பல் திருத்துறதுல இது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அடிப்படை உரிமைகளை அனைத்து பகுதிகளிலும் திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு ஃபண்டமெண்டல் பேஸும் எந்த ஒரு இதையுமே சேஞ்ச் பண்ணாம நம்ம அடிப்படை உரிமைகளை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கட்டமைப்பை மீறினால் பாராளுமன்றம் செய்கின்ற சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடிப்படை கட்டமைப்பை எந்த ஒரு சேஞ்சும் இருக்குமானா, அதாவது அதோட அடிப்படை கட்டமைப்பு சேஞ்ச் பண்ணா அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல
அறிவிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் மேனகா காந்தி வழக்கு யாருக்கு அகேன்ஸ்டானா இந்திய அரசு அகேன்ஸ்டா எப்போனா 1978ல நடத்திருப்பாங்க. ஓகேங்களா, 1978ல நடத்திருப்பாங்க. சரத்து 19 மற்றும் 21 ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையானது இயற்கை நீதியை மீறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரத்து 21 படி தனிநபர் சுதந்திரத்தின் இயற்கையான 54 முறை எவ்வகையிலும் பாதிக்காமல் தடுக்க நடைமுறை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனகா காந்தி வழக்குல சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் மினர்வா மில்ஸ் வழக்குங்க. மினர்வா மில் வழக்கு யாருக்கு அகேன்ஸ்டான இந்திய கவர்மெண்ட். ஓகேங்களா, எப்போனா 1980 அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் ஒன்றே ஒன்று முக்கியத்துவப்படுத்தப்பட்டவை. இவற்றை திருத்தும் போது அடிப்படை கட்டமைப்பை மாற்றினால் அச்சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரோட வழக்குல? இந்த மினர்வா மில் வழக்குல அடிப்படை கட்டமைப்பை சேஞ்ச் பண்ணா அந்த சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இந்திரா சாகனி வழக்கு மண்டல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. 27% ரிசர்வேஷன் கொடுத்த வழக்கு இந்த வழக்கு தான். ஓகேங்களா, இதுக்கு யார் அகேன்ஸ்டானா இந்திய கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நடந்திருக்கு. எப்போனா 1992. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பின்தங்கியவர்கள் அல்லாதோர் மேல்தட்டு பிரிவினை அடையாளம் காணப்பட வேண்டும். ஓகேங்களா, கிரிமிலேயருக்கு காண்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடஒதுக்கீட்டின் மொத்த வரம்பு 50 தாண்டக்கூடாது என்றும் சாதாரண சூழ்நிலைகளில் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஆதரவாக இது தளர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிரிமிலேயர் வகுப்பினை அடையாளம் காண ராம்நாத் கமிட்டி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, கிரிமிலேயர் கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இந்த ராம்நந்தன் கமிட்டி பயன்படுத்தியிருக்கு. இதுதாங்க இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கினாங்க. ஓகேங்களா, ஜெயில் சிங் இருக்கும்போது. நெக்ஸ்ட் பாலாஜி ராகவன் வழக்கு எப்படின்னா 1995 யாருக்கு அகேன்ஸ்டானா இந்திய அரசுக்கு அகேன்ஸ்டா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பாலாஜி ராகவன் வர்சஸ் இந்தியன் கவர்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற தேசிய விருதுகள் இந்திய அரசியலமைப்பின் 18வது சரத்தில் அளிக்கப்பட்டுள்ள சமத்துவ கொள்கையை மீறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆர்டிகல் 18 என்னங்க? ஆர்டிகல் 18 ராணுவம் வழங்கக்கூடிய பட்டங்கள் மற்றும் கல்வி பட்டங்களை தவிர வேற எந்த ஒரு பட்டங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தேசிய விருதுகள் ஒரு தனி குழுவினால் நபர்களின் தகுதிகள் ஆராயப்பட்டு குடியரசுத் தலைவரால் பிரதமரின் கீழ் கலந்தாலோசித்த பின்னே சரியான நபருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐஆர் கொள்கை வழக்கு. இது யாருக்கு அகேன்ஸ்டானா தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டா. ஓகேங்களா, ஐஆர் கொள்கை வர்சஸ் தமிழ்நாடு இருந்திருக்கும். எப்போனா 2007 9வது அட்டவணையில் உள்ள அரசியலமைப்பின், நல்லா ஞாபகம், 9வது அட்டவணையில் உள்ள அரசியலமைப்பின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 9வது அட்டவணையில் செய்யப்படும் திருத்தம் உட்பட அரசியலமைப்பின் ஒவ்வொரு திருத்தமும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது மலங்கர சிங்கர கத்தோலிக்க வழக்கு கல்லூரி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு யாருக்கு அகேன்ஸ்டானா கேரளா அரசுக்கு அகேன்ஸ்டா. ஓகேங்களா, மலங்கர சிரியா கத்தோலிக்க கல்லூரி வழக்கு. ஓகேங்களா, எப்போனா 2007 சரத்து 30 கீழ் சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்படும் உரிமை பெரும்பான்மையினருடன் சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக மட்டுமே ஆகும். ஓகேங்களா, பெரும்பான்மையுடன் சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக மட்டுமே ஆகும். மேலும் சிறுபான்மையினரை மிகவும் சாதகமான நிலையில் வைப்பதற்காக அல்ல அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு சாதகமான நிலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் முதல்வர், ஆசிரியர்கள், விரிவுரையாளர் மற்றும் கற்பித்தல் அல்லாத ஆசிரியர்களை நியமிக்க உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்பதவிக்கான உரிய கல்வி தொகுதி பெற்றவர்கள் மட்டுமே அதுல நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் நல்லா பார்த்துக்கோங்க, 12 வழக்கு. இந்த 12 வழக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான இந்த வழக்குகள். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.